அன்பான மதிப்புக்குரிய பார்வையாளர்களே, தயவு செய்து கதையை முழுமையாக கேளுங்கள். இறுதியில்தான் இந்த கதையின் தத்துவம் ஒளிந்து இருக்கிறது. வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். ஜென் குரு பங்கேயின் மாணவன் ஒருமுறை அவரிடம் வந்து, மாஸ்டர், எனக்கு அடக்க முடியாத கோபம் வருகிறது. இதை எப்படி குணப்படுத்துவது என்று கேட்டான். அப்படியெனில் ஏதோ ஒன்று உன்னை பயங்கரமாக ஆட்டி வைக்கிறது. சரி, இப்பொழுது அந்த அடக்க முடியாத கோபத்தை காட்டு என்று சொன்னார். அதற்கு மாணவன், அதை இப்பொழுதெல்லாம் காட்ட முடியாது என்றான். வேறு எப்பொழுது காட்ட முடியும் என்று குருவும் கேட்டார். அதற்கு அவன், அது எதிர்பாராத நேரத்தில்தான் வருகிறது என்றான். அப்போது குரு, அப்படியென்றால் அது உன்னுடைய சொந்த இயல்பாக இருக்க முடியாது. அவ்வாறு உனக்கு சொந்தமானதாக இருந்தால் நீ எந்த நேரத்திலும் எனக்கு அதை காண்பித்திருப்பாய். நீ பிறக்கும் போது அதை கொண்டு வரவில்லை, உன் பெற்றோரும் உனக்கு அதை கொடுக்கவில்லை. அப்படியிருக்க உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை ஏன் உன்னுள் வைத்துள்ளாய் என்று யோசித்து பார். பின் உனக்கே புரியும் என்று சொன்னார். உணர்வுகள் மனித வாழ்வின் ஓர் அங்கம். அதிலும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களை பிரித்து காட்டக்கூடிய சிறப்பான அம்சம். எங்க வீட்ல அவருக்கு கோபம் வந்துச்சுனா கையில கிடைக்கிறதை தூக்கி போட்டு உடைப்பாரு என பல பெண்கள் பெருமையாக சொல்வதை கேட்டிருப்போம். ஆனால் இந்த செயல் பலவீனத்தின் வெளிப்பாடு. தன்னை மீறி தன் உணர்வுகளை வன்முறை முறையில் வெளிப்படுத்துதல் என்பது பலவீனத்தின் உச்சம். ஆனால் இது தெரியாமல் அறியாமல் அதிக கோபம் வருவதால் தான் ஹீரோ என்றும் பலசாலி என்றும் தங்களை தாங்களே நினைத்துக் கொள்வார்கள் சிலர். உண்மையில் அவசியம் கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளில் கோபமும் ஒன்று. காணொளியை தொடர்ந்து பார்த்த உங்களுக்கு என் சிரம்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதிதாக வருபவர் என்றால் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கையை தரும் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.